அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல பல பிரச்சனைக்கு அப்புறம் ஹீரோ எப்படியே தான் பொண்ணை பார்த்திருப்பாரு. அதோட ஹீரோவை பத்தி நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதால அவரால் இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுன்னு தான் பொண்ணோட மேஜரோட பாதுகாப்புல விட்டுட்டு ஹீரோ சரணடையவும் அவருக்கு உதவி பண்ணதுக்காக ஆன்சோ சால் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோ நார்த் கொரியால தான் இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ஹீரோ நார்த் கொரியால தான் இருக்கவும் அங்க ஹீரோவை டார்ச்சர் பண்றதுக்காகவே ஒரு சோல்ஜர் இருக்கான். ஹீரோவை அடிச்சு குடும்பப்படுத்துறான். அவர் கரண்ட் ஷாக் கொடுக்கறான். ஹீரோ கிட்ட இருந்து சவுத் கொரியாவை பத்தின ஏதோ தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். நீ இது வரைக்கும் சொந்த நாடு நார்த் கொரியால பல தாக்குதல் நடத்திருக்க. இதுக்கெல்லாம் யார் உனக்கு ஆர்டர் கொடுத்தா? உனக்கு பின்னாடி இருக்க ஆளுங்க யாரு? அந்த தகவலை மட்டும் நீ சொன்னா போதும், உன்னை நாங்க விட்டுறோம். இந்த நாட்டிலேயே நீ இதுக்கப்புறம் ஒரு சிட்டிசனா நிம்மதியா வாழலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோ வாயை திறக்க மாட்டார். அப்பவும் கண்டினியூஸா அடிக்கிறாங்க. அந்த சோல்ஜரும் நீ மட்டும் உண்மையை சொல்லலாம், அதால உனக்கு மட்டும் ஆபத்துல உன் பொண்ணுக்கும் ஆபத்து. உன் பொண்ணு சவுத் கொரியால இருக்காளே, அவளை கடத்திங்க கூட்டிட்டு வருவேன். உன்னை எப்படி டார்ச்சர் பண்றனோ அதே மாதிரி அவளையும் அடிச்சு டார்ச்சர் பண்றேன். கரண்ட் வச்சு டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவுக்கு கரண்ட் வைக்கிறதுக்காக வோல்டேஜ் அதிகமா வச்சுட்டு அந்த கம்பியை பக்கத்துல கொண்டு வருவோம். ஹீரோ அவன் கையை பிடிச்சு தனக்கு தானே கரண்ட் வச்சுக்க. அந்த சோல்ஜரோட பாடி டச் ஆனதால அவனுக்கும் கரண்ட் அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனை பக்கத்துல இழுத்து அவன் கழுத்திலேயே பயங்கரமா கடிக்க அந்த சோல்ஜர் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஹீரோ தப்பிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தா அப்பதான் காட்டுறாங்க அந்த இடத்துல தான் மேஜரும் காங்க இருக்க. உண்மையை சொன்னா ஹீரோ சவுத் கொரியால தான் இருக்காரு. ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காக தான் நார்த் கொரியன் பிரசிடென்ட் போட்டோ வச்சு அவரை டார்ச்சரும் பண்ண வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக ஹீரோ பார்க்கவும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அங்க இருக்கானே காங், அவனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை கொண்டு வரதான் உன்னை டார்ச்சர் பண்ணும். உன்னை எவ்வளவு அடிச்சு டார்ச்சர் பண்ணி நம்ம நாட்டை பத்தின எந்த ஒரு உண்மையும் சொல்லல. அதெல்லாம் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உனக்கு நான் ஒரு மிஷன் தரேன். அந்த மிஷனை நீ எப்படியாவது முடிச்சிட்டேன்னா நீ உன் பொண்ணு கிட்ட போலாம். உனக்கும் உன் பொண்ணுக்கு ஒரு புது அடையாளத்தை தரேன். அந்த அடையாளத்தை வச்சு நீ நிம்மதியா ஒரு புது மனுஷனா வாழலாம்னு சொல்ல. ஹீரோவும் என் பொண்ணு எங்கன்னு கேட்டா அங்கதான் காங்க இருக்கவும். உன் பொண்ணை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ வேணா நார்த் கொரியனா இருக்கலாம், ஆனா உன் பொண்ணு ஒரு சவுத் கொரியன். அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. மேஜர் தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா சொல்ல. ஹீரோ என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அப்ப காங்க நார்த் கொரியால இருக்க ஒரு மிகப்பெரிய அதிகாரி அங்க நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையால இதுக்கப்புறம் நார்த் கொரியால இருக்க முடியாதுன்னு உதவி கேட்டு தஞ்சை புகுந்து இங்க தான் வராரு. அவருக்கு நம்ம தான் அடைக்கலம் கொடுக்கணும். அவரை பத்திரமா இங்க கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட வேலை தான். அந்த அதிகாரி நார்த் கொரியால தப்பிச்சு சைனாவோட கடல் வழியா வந்துட்டு இருக்க. அவரை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அவரை நாங்க சொல்ற வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ஒருவேளை அந்த நபர் இறந்து போயிட்டாலும் இல்ல அவரை பத்தின விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதால உனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நீயோ இல்ல நீ காப்பாத்த போற அந்த அதிகாரி மாட்டிக்கிட்டாலும் எந்த காரணத்துக்காகவே எங்க பேரை நீ சொல்லக்கூடாது. இந்த மிஷன் முழுசா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உனக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. இந்த மிஷனுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் தான் பொண்ணு கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்றதுக்காக அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அரெஸ்ட் பண்ணும்போதே ஒரு உதவியா இருந்த ரெண்டு ஃப்ரெண்டுங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள முதல்ல விடுதலை பண்ண சொல்லவும் இப்ப சாலை தான் காட்டுறாங்க. ஒரு ரூம்ல மிருகத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி அவர் கையிலையும் வாயிலையும் விலங்க போட்டு அவர் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா சால் ரொம்ப பலசாலி, கொஞ்சம் விட்டா போதும் அந்த கேட்டையே உடைக்கிற அளவு திறமசாலி. அதனாலதான் அவர் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹான்சோவை தான் காட்டுறாங்க. ஹான்சோ சால் ரெண்டு பேருமே பல வாரங்களா ஜெயில வச்சிருக்கவன். ஆளுக்கு தாடியா வளர்ந்துருச்சு. இப்ப ரெண்டு பேருக்கும் மயக்க ஊசி தான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹான்சோ சால் ரெண்டு பேருமே அந்த ஊசியில படாம இருக்கிறதுக்காக தப்பிக்க ட்ரை பண்ணாலும் எப்படியும் அவங்க மேல ஊசியை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ரெண்டு பேரோட கையிலையும் ஹேண்ட் கேப் வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அதோட அந்த சாவியும் கொஞ்சம் தூரத்துல தூக்கி போட்டு போக ஹான்சோவுக்கு முழிப்பு வந்துருச்சு. எப்படியே உருண்டு பிறந்த அந்த சாவி எடுத்து அன்லாக் பண்ணிட்டு சால் கிட்ட வந்தா சாலின மயக்கத்தெல்லாம் இருக்கவும் இந்த தடிப்பையனே எந்திரிக்கல போல இருக்குன்னு சாவியை அதே இடத்துல போடலாம். ஆனா வேணும்னே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டுட்டு பத்திரமா வந்து சேர்றான் அங்க இருந்து கிளம்ப. அப்பதான் சாலுக்கு முழிப்பு வரும். ஹான்சோவை பார்த்துட்டு கயிறு அவுத்தோட சொல்றாரு. நீ ஏன் வந்து சேருன்னு சொல்லிட்டு ஹான்சோ அங்க இருந்து போகவும் பல மைல் நடந்த ஒரு இடத்துக்கு வராரு. அங்க சின்னதா ஒரு மளிகை கடை இருக்கும். அங்க உள்ள வந்து பார்த்தா ஒரு பாட்டிமா இருப்பாங்க. ஹான்சோவும் பாட்டிமா இது என்ன இடம்னு கேட்டா இது மளிகை கடைன்னு சொல்றாங்க. இது மளிகை கடை தான் எனக்கும் தெரியும். இது எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டா ஹேனாம்ங்கறாங்க. அதை கேட்ட ஹான்சோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஹேனம் சவுத் கொரியாவோட கடைசியில இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சென்னைக்கு கன்னியாகுமரிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹான்சோ அந்த கடையில இருந்து வெளியில வராரு. கத்தி அழுகிறாரு. டே காங் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பக்கத்துல இறக்கி விடுறதை விட்டு பல மைல் கடத்தைகளை இறக்கி விட்டுருக்க. உன்னை கண்டிப்பா பழிவாங்குவேன் புலம்பிட்டு இருக்க. அப்பதான் அங்க சால் வரவும் ஏண்டா நீ தான் லாக்கப் கல்லிட்டு தப்பிச்சிட்டல, என்னையும் கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே. நான் உன்னை தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சு தெரியுமா. நல்ல வேலை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என் கையில 10 பைசா கூட இல்ல, ஏதாவது சாப்பிட வாங்கன்னு சொல்ல. ஹான்சோ தாங்கிட்டு என் பணம் இல்லன்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், வா இங்க இருந்து நடந்தே நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல. அதுக்கு ஹான்சோவோ நம்ம இப்ப எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஏதாவது சேல் சிட்டிக்கு பக்கத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. கொஞ்ச தூரம் நடந்தா வீடு வந்துட போகுது, வாடா போலான்னு சொல்ல. டே நம்ம ஹேனம்ல இருக்குன்னு சொல்லவும் அதை கேட்டாலும் அதிர்ச்சியாகி கத்துறாரு. அப்படியே கட் பண்ணா காங்க தான் காட்டுறாங்க. காங் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா ஹான்சோ சால் இவங்க ரெண்டு பேருமே காங்குக்கு நிறைய தொல்லை கொடுத்திருப்பாங்க. காங்கோட பர்ஸை திருடி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது, பணத்தை யூஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம 4 மணி நேரம் கையை தூக்கி நிக்க வச்சிருப்பாங்க ஒரே இடத்துல. இதுக்காக காங் ரிவெஞ்ச் எடுக்கணும் தான். இவங்க ரெண்டு பேரோட கையிலயும் ₹1 கூட இல்லாம ஹேனம்ல இறக்கி விட்டுருப்பாரு. அவங்கள பழி வாங்கிட்டு நினைச்சு தான் சிரிச்சிட்டு இருக்கவும் இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. அவரோட ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கவும் அவர் பட்ட அவமானத்தை இன்னும் மறக்கல. ஒரு மிகப்பெரிய சேர்மன், ஒரு டான் மாதிரி வாழ்ந்தாலும் தான் உயிருக்கு பயந்து ஓடி போயிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ. அவரை பழி வாங்கணுங்கிற என்ன இன்னமும் சேர்மன் ஜோவோட மனசுல இருக்கு. அப்பதான் ஒரு மினிஸ்டர் கிட்ட அந்த மெசேஜ் வருது. அவரை மீட் பண்றதுக்காக கால்ஃப் கிரவுண்டுக்கு வரவும் இன்னும் கொஞ்ச நாள் 2 கொரியா நாட்டை சேர்ந்த ஆளுங்களுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கம் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் மிகப்பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் கலந்துக்குவாங்க. அதை பத்தி தான் அந்த அரசியல்வாதியும் சேர்மன் ஜோவும் பேசிட்டு இருக்க. சேர்மன் ஜோ இந்த அரசியல்வாதிகிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பார். அந்த அரசியல்வாதியும் நீ
சொன்ன ஆளுங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அந்த கிம் அவன் பொண்ணு மீன் 2 பேருமே இந்த நாட்டை விட்டு இப்ப வரைக்கும் போல. இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு சரியா தெரியல. இது வரைக்கும் மட்டும் தான் எனக்கு தகவல் கிடைச்சதா சொல்ல. இப்ப கட் பண்ணா சாலை தான் காட்டுறாங்க. பல மைல் தூரம் நடந்து எப்படியும் தான் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆசையா பொண்ணுகிட்டயும் மனைவிகிட்டயும் போலான்னு பார்த்தா 2 பேருமே பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஏன்னா பல மைல் தூரம் நடந்து வந்திருப்பார்ல காசு இல்லாம. அவர் உடம்பு ஃபுல்லா வேர்வை வாட. அவங்க தள்ளியே இருந்தா கூட அந்த வாட அடிக்கவும். தயவு செஞ்சு பக்கத்துல வந்துடாதன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க ரூமுக்கு போக சால் தரையில படுத்து அழ ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு மேல என்னால் நடக்கவே முடியாதுன்னு. இப்ப கட் பண்ண 2 போட்டை தான் காட்டுறாங்க. நார்த் கொரியால இருந்து ஒரு உயரதிகாரி தப்பிச்சு வந்திருப்பாரு. அவர் சைனா வழியா இப்ப கப்பல்ல தான் வராரு. சைனாவோட பார்டர் அந்த இடத்துலயே முடியுங்கிறதால அந்த இடத்துக்கு கொரியா போட்டு வரவும் இந்த போட்ல இருந்து அந்த போட்டுக்கு மாற இப்ப செயல் சுட்டி தான் வந்துட்டு இருக்காரு. கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த அதிகாரியை கூட்டிட்டு போறதுக்காக ஹார்பருக்கு வரவும் அந்த அதிகாரியும் வந்து கார்ல ஏறாரு. ஹீரோ அவர் முகத்தை சரியா பார்க்கல. அப்பதான் ஒரு குரல் கேக்குது. என்ன 66 எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க டைரக்டர் ரீ தான் இருக்காரு. உனக்கு நான் 73 நம்பர் கொடுத்தேன். ஆனா நீ 66 நம்பர் ஆயிட்ட. சரி அதை விடு. இங்க உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் டைரக்டர் ரீயை பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டா சவுத் கொரியன் கவர்மெண்ட் உதவி கேட்ட அந்த உயர் அதிகாரியை நான் தான். என்ன கூட்டிட்டு போக நீ தான் வேணும்னா கேட்டு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல இந்த டைரக்டர் ரீ கிட்ட எதுக்காக நம்மள மாட்டி விட்டு இருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்க அப்பதான் காட்டுறாங்க டைரக்டர் ரீ எதனால இங்க தப்பிச்சு வந்தாருன்னு. நார்த் கொரியால உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவை கொலை பண்றதுக்காக சவுத் கொரியாவுக்கு சியாங் அனுப்பியிருப்பார்ல அந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எங்க அனுமதி இல்லாம எப்படி சவுத் கொரியாவுக்கு நீங்க சியாங் அனுப்புனீங்கன்னு கேட்கவும் இந்த நாட்டோட பாதுகாப்புல எனக்கு அக்கறை இருக்கு. நம்ம நாட்டோட ஒரு துரோகியை பிடிக்கிறதுக்காக தான் அவன் அனுப்புனதா சொல்லவும் அங்க இருக்கிற இன்னொரு உயர் அதிகாரியும் அவன் துரோகினா நீ யார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட சோல்ஜர் சவுத் கொரியாவுக்கு வரப்போற விஷயத்த யாரா உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அப்படி தகவல் கொடுத்த ஒரு துரோகி இங்க தான் இருக்கான்னு சொல்லவும் அதை கேட்ட டைரக்டர் எதுவுமே பேசாம அவரோட ரூமுக்கு போயிடுவாரு. அவர் அரெஸ்ட் பண்ண ஆளுங்களை வராங்க. அந்த உயரதிகாரி பேசின தாக்குதல் வேற எதுவும் இல்ல. பார்க்கும் கிம்மும் தாக்குதலுக்காக சவுத் கொரியா போயிருப்பாங்களே அந்த தாக்குதல தானே பார்க்க இறந்து போயிருக்கவும் அந்த தாக்குதலை பத்தி தான் சொல்றாங்க. அதை பத்தி சவுத் கொரியாவுக்கு சொன்னதே டைரக்டர் ரீ தான். இந்த விஷயம் மத்த அதிகாரிகளுக்கு எல்லாம் எப்படியோ தெரியவோ அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. டைரக்டர் ரீயும் அவர் அரெஸ்ட் பண்ண வந்த ஆளுங்களை கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சவுத் கொரியன் கவர்மெண்ட் உதவி கேட்டு இங்க வந்திருக்கவோ இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அதிர்ச்சியில அந்த டைரக்டர் ரீயை தான் பாத்துட்டு இருக்காரு. அப்ப டைரக்டர் ரீயும் எதுக்கடா என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? என் மூளைக்கு நிறைய பலம் இருக்கு. அது சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. அதுக்காக என்ன வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல ஹீரோவும் டைரக்டர் ரீயை கூட்டிட்டு போக சிட்டில இருந்து பல மைல் தூரம் கடந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க பங்களாக்கு தான் கூட்டிட்டு வர அங்க அவருக்கு உதவி பண்றதுக்காகவே டெய்லரும் சாங்க கூட இருப்பாங்க. 2 கொரிய நாட்டு கடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த டைரக்டர் ரீயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஹீரோவோட தான். அந்த இடத்துல தான் சாங்க இருக்க ஹீரோ கிட்ட வந்து நல்ல வேலை அவங்க கடைசியில உன வெளியில விட்டுட்டாங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க உங்க பொண்ணு மீன் நல்லபடியா தான் இருக்கா. ஆனா ஹெட் குவார்டர்ஸ் ஏஜென்ட்டோட பாதுகாப்புல இருக்கதா சொல்ல இப்ப ஹீரோட பொண்ணு மீனை தான் காட்டுறாங்க. ஒரு கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. கூட காங்க அவர் கூட இருக்க மத்த ஏஜென்ட் எல்லாமே இருக்கு. அப்ப மின்னும் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அந்த இடத்துல இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல திடீர்னு எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க? என் அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா அங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அதனால மின்னும் என் அப்பா எங்க இருக்காரு அவருக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு கேட்டா பக்கத்துல இருந்த அந்த லேடி ஏஜென்ட்டும் உன் அப்பாவுக்கு எதுவும் அடக்கல. ஆனா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எங்களால சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அப்ப காங்க இன்னும் கொஞ்ச நாள் நீ காத்திருந்தா போதும் உன் அப்பாவை நீ மறுபடியும் பார்க்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் வாழலாம்னு சொல்ல இப்ப கற்பனா காட்டுக்குள்ள இருக்க அந்த பங்களாவை தான் காட்டுறாங்க. டைரக்டர் ரீயை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். யார் கண்ணில் அவரை பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பங்களாவை சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா மாட்டுறாங்க. காட்டுக்கு நடுவில் இருந்தாலும் சரி யாரும் அவரை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொத்த விண்டோட கட்டணையும் க்ளோஸ் பண்றாங்க. முக்கியமா ஹீரோ யாராவது அவங்க மேல தாக்குதல் நடத்தினாலும் இல்ல அவங்களை தேடி யாரும் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்த மொத்தமா சுத்தி பார்த்துட்டு இருக்க இப்ப டைரக்டர் ரீயை தான் காட்டுறாங்க. நல்லா குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிக்கும் போது அவர் உடம்புல ஒரு இடத்துல காயம் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறாங்க. அவர் தப்பிச்சு கடல் வழியா வரும்போது வீரம்னே கத்தி எடுத்த அந்த காயத்தை அவரே உருவாக்கி இருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த காயம் உருவாக்கின இடத்த ஒரு மெமரி கார்டை வச்சு அதை தையலும் போட்டிருப்பாரு. அந்த மெமரி கார்டுல என்ன இருக்கு? இவர் தப்பிச்சு சவுத் கொரியா வந்திருக்காரு. ஆனா என்ன பிளான்ல வந்திருக்காருன்னு இன்னும் சரியா தெரியல. இப்ப டைரக்டர் குளிச்சிட்டு வெளியில வரும்போது அப்பதான் அங்க ஹீரோவும் வருவாரு. ஹீரோவை பார்த்து டேய் நான் நல்லா குளிச்சிட்டேன் இப்ப போய் ஒரு தூக்கம் போட போறேன் பாதிலே எழுப்பிடாதன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போக ஹீரோ டைரக்டர் ரீயை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆள் எதுக்கு தப்பிச்சு வந்தான்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நாட்டுக்கே துரோகம் மணியங்களை போட்டு கொடுத்தது இவன் தான். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கணும்? அதோட மேஜர் எதுக்காக நான் பாதுகாக்க நினைக்கிறார்? இவங்களுக்குள்ள எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன நடந்தாலும் சரி ஹீரோவுக்கு அவர் பொண்ணை பார்க்கணும். ஒரு புது வாழ்க்கை தேவைப்படுது. அதுக்கு மேஜர் சொன்ன வேலையை முடிச்சுதான் ஆகணும்னு தான் பொண்ணோட போட்டோவை பார்க்க இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்லிருப்பாரு. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் ஹீரோவை பத்தின பல தகவலை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவன் ஒரு ஏஜென்ட் தான். ஆனா நம்ம நாட்டோட ஏஜென்ட்ல நார்த் கொரியாவோட ஏஜென்டா இருந்தவன். அவனை எல்லாருமே கோட் நேம் 66ன்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியால இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சவுத் கொரியா வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்காக பல தடவை போராடி இருக்கான். இப்ப கூட ஒரு மிஷன்ல தான் இருக்கான். நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரியை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்கிட்ட தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட சேர்மன் ஜோவோ அவன் எந்த அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான்? அதோட அந்த ஏஜென்ட் கிம் எங்க இருக்கான்னு கேட்க அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த தகவலையும் தர தயாரா இருக்காரு. ஆனா அதுக்கு பதிலா லஞ்சம் கேட்ட டீல் பேசவும் சேர்மன் ஜோவோ அவர் கேட்ட பணத்தை கொடுக்க சம்மதிக்க இப்ப கட்பனா ஹான்சோ சால் 2 பேத்தையும் தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் காங் தான். இவங்க 2 பேத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும் இவங்க 2 பேர்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான பொருள் எதுவும் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக டேக் கவுண்டர் கிளாஸ்க்கும் மெரின் ரூம்க்கும் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ண வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அதை பார்த்ததால இந்த டேக்
டேக்கண்டோ மாஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, அதனாலதான் போலீஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸுக்கு வரத நிப்பாட்டி இருப்பாங்க. அதோட சாரோட மெரினா பைஸை செக் பண்ணும்போது அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்க அது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதே இடத்துல சால் குழந்தை மாதிரி அளவும் ரெண்டு பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிம் தான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் அந்த கிம் நம்மள பார்க்கவே வரல, அவனை பத்தி இனிமேல் நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னாதான் ரிலீஸ் ஆகி இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் கிம் ஹான்சோவையும் சாலையும் மீட் பண்ண வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கோவத்துல தான் 2 பேருமே இருக்கு. அப்பதான் ஹான்சோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹான்சோவோட பையன் வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்க பையனை அடிச்சிருப்பான். அது போலீஸ் கேஸாக ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஹான்சோ வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் பையன் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டாங்கிறத அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவன் முகத்திலையும் சின்னதா காயமா இருக்கும். ஆனா அவன் யாரை அடிச்சானா அவனுக்கு தான் அதிக காயம் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். தான் பையன் பண்ணது தப்புன்னு அதை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக டேக்கண்டோ கிளாஸ் கூட்டிட்டு வராரு. அவனையும் டேக்கண்டோ காஸ்டியூம் போட சொல்லிட்டு பலவீனமான ஆளுங்களை அடிக்கிறதால நம்ம பலசாலி ஆக மாட்டான்னு சொல்ல பையன் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. அப்ப ஒத்தையும் கூட மோதி பாருன்னு சொல்ல அப்பா பையனை போட்டு புழக்கிறாரு. அவன் வலி தாங்க முடியாம இருக்கான். நான் அடிச்சடி உனக்கு வலிக்குதா, அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு காரணமும் இல்லாம யார் கூடவும் சண்டை போடக்கூடாது. இதுவே நான் உனக்கு கொடுக்குற வார்னிங் சொல்லிட்டு அங்க இருந்த பகுவோம் பையன் பின்னாடியே வந்து ஓடி வந்து ஒரு கிக் கொடுக்குறான். எதுக்காக பின்னாடி வந்து அடிச்சேன்னு கேட்டா நீங்க தானே சண்டை போடலாம்னு சொன்னீங்க, அதுக்காக தான் அடிச்சேன்னு சொல்லவும் கடுப்பான ஆன்சோ துரத்தி தான் மகன் அடிக்க இப்ப காட்டுக்குள்ள இருக்க பங்களாவை தான் காட்ட டைரக்டர் அங்க டிவில நியூஸ் தான் பாத்துட்டு இருக்காரு. அந்த நியூஸை ஈரவும் வந்து பாக்குறாரு. அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஏகப்பட்ட நார்த் கொரியன் ஆளுங்க சவுத் கொரியாக்கு வந்திருப்பாங்க. அதுவும் மொத்தமா 12 கார்ல பார்டரை கிராஸ் பண்ணி அந்த நியூஸை ஹீரோ பாக்குறாரு. நார்த் கொரியா ஆளுங்க சுலபத்துல பேச்சுவார்த்தைக்கு வர ஆளுங்க இல்ல, அவங்க இங்க வந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த டைரக்டர் இங்க தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த 2 விஷயத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்க இப்ப 2 நாட்டோட கவர்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிற ஈவெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஈவெண்ட்ல நார்த் கொரியாவோட பல உயரதிகாரிங்க இருக்காங்க. சவுத் கொரியாவை சேர்ந்த பல உயரதிகாரிகள் பல பிசினஸ் மேன்களும் கூட இருக்க ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும். அங்க நார்த் கொரியாவோட உயரதிகாரி இவரை நம்ம ஜெனரல்னு சொல்வோம். அந்த ஜெனரல் கிட்ட ஒரு ஆள் வந்து சைனால இருந்து டைரக்டர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கதா சொல்ல ஜெனரல் அங்க இருந்து கிளம்பவும் அவர் போற வழியில சேர்மன் ஜோ வந்து உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஜெனரல் பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. நான் டைரக்டர் பத்தி தான் பேசணும்னு சொல்ல அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் ஜெனரல் கேட்க அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான ஆளோட பாதுகாப்புல இருக்கான். அவனுக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கு, அதை தீக்கிறதுக்காக தான் அவன் இப்ப கோட் நேம் 66 கூட இருக்கிறதா சொல்ல இது ஈவென்ட் நடக்கிற இடம், இங்க முழுசா எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெனரல் தான் ரூமுக்கு சேர்மனை வர சொல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து சேர்மன் ஜோக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும்ல, அந்த தகவலை அதாவது ஈரவும் அந்த டைரக்டர் எங்க இருக்காருங்கிற தகவலை நார்த் கொரியன் ஜெனரலுக்கு சொல்லவும் உடனே அவர் ஆளுங்களை அந்த இடத்துக்கு அனுப்ப இப்ப காட்டுக்குள்ள இருக்க பங்களாவை தான் காட்டுறாங்க. சாங் டெய்லர் ஹீரோ எல்லாருமே இன்னமும் அந்த வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு கண்காணிச்சுட்டு தான் இருக்கவும் திடீர்னு அவங்க மொபைல் சிக்னல் கட் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கேமராவா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே வெளியில வாட்ச் பண்ண அங்க ஒரு கார் வரத பாக்குறாரு. யாரோ டைரக்டர் தான் தேடி வந்திருக்காங்கன்னு தெரியும். முதல்ல அவர் ரூமுக்கு வந்து அவர் எழுப்புறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி கேட்டி வழியா தப்பிச்சு வேற ஒரு வழியா அங்க இருந்து கிளம்ப அதை பார்த்த நார்த் கொரியன் சோல்ஜர் ஒரு ஆளு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ப மத்த ஆளுங்க தடுக்கிறாங்க. நமக்கு அந்த டைரக்டர் உயிரோட வேணும், அவரை ஷூட் பண்ண கூடாதுன்னு சொல்ல அப்படி ஷூட் பண்ற தடுக்கும் போது அது ஹீரோ பாத்துருவாரு. ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருக்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோ இன்னும் அந்த பங்களா விட்டு போயிருக்கவே மாட்டாரு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. இப்ப பங்களாக்குள்ள போறாரு. அதோட அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, சாங்கும் டெய்லர் தான். அந்த நார்த் கொரியன் சோல்ஜரை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அந்த டைரக்டர் வீட்லயே ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அவரை தேடி தான் அங்க வரவும் இதுக்கப்புறம் இங்க இருந்த டைரக்டர் பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரை கூட்டிட்டு வெளியில போகும்போது ஹீரோ டைரக்டர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இங்க வந்த ஆளுங்க எல்லாருமே ஒன்ன தேடி தான் வந்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா நீ நினைச்ச எங்களை ஷூட் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க யாருமே எங்களை ஷூட் பண்ணல. அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, நீ இந்த தடவை என்ன வேலை பார்த்தான்னு கேட்கவும் டைரக்டர் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு என்கிட்ட இருக்கிறதா சொல்ல அந்த காரணத்தால தான் அவனை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க, இல்லனா கண்டிப்பா கொண்டு இருப்பாங்க தானே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப சாங்கே அந்த டெய்லர் தான் காட்டுறாங்க. அவங்களும் எப்படி அந்த பின்னாடி துரத்திட்டு இருந்தா நார்த் கொரியன் சோல்ஜர் இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. உடனே ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கு டைரக்டர் தெரிய ஆளுங்க வந்தாங்களே அந்த விஷயத்தை உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்ல ஹீரோ வேணாங்கிறாரு. நம்ம இருக்கிற இடம் எப்படி மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கோம், அப்ப இதுக்கான அர்த்தம் நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு இருக்கு, நீ ஒருவேளை இது ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தகவல் லீக் ஆக வாய்ப்பு இருக்கு, நான் சொல்ற வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு தகவலையும் சொல்ல வேணாம், முக்கியமா மேஜர் கிட்ட எந்த ஒரு தகவலையும் சொல்ல வேணாம்னு சொல்ல இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. இன்னமும் அந்த ஜெனரல் கூட தான் பேசிட்டு இருக்க. அங்க ஜெனரலோட ஆள் வந்து டைரக்டர் தப்பிச்சதாகும். இதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கான பவர் இங்க எதுவுமே இல்ல, அவசரப்பட எதுவும் தப்பு பண்ணா அதால இவங்களுக்கு தான் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்க அப்பதான் சேர்மன் ஜோவோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத மாதிரி மட்டும் நடந்துகிட்டா போதும், உங்களால கிம்மி அந்த டைரக்டரையும் பிடிக்க முடியும்னு சொல்ல இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க காங்க தான் காட்டுறாங்க. அவருக்கு மேல இடத்துல இருந்து யாரோ கால் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து ஏதோ ஒரு பிரஷர். அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏஜென்ட் கிம் எங்க இருந்தாலும் சரி அவன் இடத்த உடனே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் நண்பர்கள் 2 பேரும் தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு அந்த மெரின் ஆபீஸ்க்கு. அங்கதான் சால் ஹான்சோ 2 பேருமே இருக்கவும் ஹீரோவை பார்த்து ஹான்சோ இன்னும் கோபத்துல தான் இருக்காரு. சால் தான் ஹீரோ கிட்ட அவன் கோபமா இருக்க அதனால தான் பேசல, வந்து உட்காருன்னு சொல்ல அப்ப பின்னாடி டைரக்டர் வராரு. அவரை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நார்த் கொரியால இவங்க 3 பேருமே ஆபரேஷன் பண்ணும்போது அந்த டைரக்டர் பார்த்திருப்பாங்க. இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா அப்ப டைரக்டர் என் நாட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு பல தொல்லைகள் கொடுத்தது நீங்க 3 பேர் தான், உங்க 3 பேரையுமே இப்ப சவுத் கொரியாவுக்கு வந்து நான் மீட் பண்றேன், ஏன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் சொல்ல அதை கேட்ட சாலம் இந்த ஆளை பாதுகாக்க வேண்டியதான் உன்னோட மிஷனா, இந்த வேலையை கொடுத்தது மேஜர் தானே, அவர் எங்களையும் மிஷனுக்காக கூப்பிட்டாரு, ஆனா நானும் ஹான்சாவும் வரலன்னு சொல்லி மறந்துட்டோம், நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டா ஹீரோ தனக்கு
எனக்கு வேற வழி இல்லனும். ராத்திரி வரைக்கும் இந்த ஆளை பாதுகாத்தா போதும். இந்த ஆளோட நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல. அப்பதான் வெளியில கார் வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு ஜன்னல் வெளியா பார்த்தா அங்க வந்திருக்கிறது காங் தான். திடீர்னு அங்க இருக்க ஏஜென்ட்லாம் உள்ள வந்து அங்க இருக்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. அப்ப காங்கோ சீக்கிரமா நீயும் அந்த டைரக்டரையும் நார்த் கொரியா போக ரெடி ஆகுங்க. ஏன்னா அவனோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ கொடுத்த மிஷனே அந்த டைரக்டரையே காப்பாத்துறதா. அவர் யாரு கண்ணிலையும் படாம முக்கியமா நார்த் கொரியாவை சேர்ந்து எந்த ஒரு ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம பாத்துக்க வேண்டியதா இவரோட வேலையை. ஆனா டைரக்டர் பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் அவர் ஒப்படைச்சுதான் ஆகணும். இது மூலமா ஹீரோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப காங்கோ எதுவும் அவசரப்பட்டு தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. நீ சின்ன தப்பு பண்ணாலும் போதும். அதால பிரச்சனை உன் பொண்ணுக்கு தான். உன் பொண்ணு இன்னும் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான்னு சொல்லோட வீடியோவை காட்ட இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.